ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி முருங்கைக்காய் மசாலா குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டுருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கு அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 4-5 கிராம்பு சேர்த்துக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்து கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கூடவே ஜீரகம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்குங்க. நம்ம வறுத்ததும் அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌனாக வதக்குங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் மனமும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு அரைச்சி அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அதே ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கூடவே 3 பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துக்குங்க. அடுத்து மெயின் ஐட்டம் முருங்கைக்காவை, இந்த மாதிரி 2-3 முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த மாதிரி வதக்கிட்டு அதில் கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பிரியாணி மசாலா சேர்த்துக்குங்க. அடுத்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. நான் அந்த 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. இதே அந்த எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கறியிறாமல் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து 2 கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்துட்டுனா அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு இதே 2 நிமிஷம் ஹைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இந்த மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த முருங்கைக்காய் மூங்கி இருக்க அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் கட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இடையில ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா கொதித்து தலை வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு வேக விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் கொஞ்சம் வற்றி ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சூப்பராக அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதில் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆச்சு. கடைசியாக கொஞ்சம் இடித்த சோம்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான அருமையான ஒரு முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் விஜயநாராயணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.